5 கட்டளை பார்த்துருக்குறோம் இது வரைக்கும், சரிங்களா? இன்னைக்கு 6வது கட்டளை பார்க்கணும். இந்த ஒவ்வொரு கட்டளையும் எல்லா மனிதனுடைய இருதயத்தில் எழுதி இருக்குது. கடவுள் தான் சொந்த கருத்தில் எழுதி கொடுத்துருக்கிறாரு. இந்த கட்டளை எல்லாமே அன்பின் கட்டளை. ஒரு மனுஷன் கடவுளை அறிவதற்கும் தன்னை அறிவதற்கும் இயேசு அறிவதற்கும் இந்த கட்டளை தெரிஞ்சாதான் முடியும். அதனாலதான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், சரிங்களா? அதில் இன்னைக்கு 6வது கட்டளை 5லிருந்து 10 கட்டளை சக மனித உறவோட தொடர்புடையது. மனுஷனுக்கு மனுஷன் எப்படி வாழணுன்றதை தெரிஞ்சுக்கிட்டு தான் கொடுக்குறாரு. இப்போ கடந்த வாரம் அதிகாரத்தை குறித்து பார்த்தோம், தகப்பனை தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த வாரம் கொலை செய்யாதிருப்பாயாகன்ற கட்டளையை நம்ம பார்க்கறது. அநேக பாவங்களுக்கு உள்ளடக்கிதான் ஆண்டவர் பிரதான பாவமாகும். அதனாலதான் இந்த இடத்துல கொலைன்னு சொல்லும்போது நம்ம கத்தி எடுத்து குத்துறது கிடையாது. அதற்குள்ளாக அடங்கி இருக்கிற அநேக பாவ காரியங்களை விளக்குது. இந்த 10 கட்டளைகள் தான் ஹெட்லைன். உள்ள நிறைய பாவங்கள் மறைந்து. அப்புறம் மனதை பொருட்படுத்தினால கொலை சமம். தாய் தகப்பனை கண்ணம் பண்ணி அவங்கள ரொம்ப இதா பேசுவாங்க. கொலைன்றது வந்து மன ரீதியா எதை செஞ்சாலும் அது கொலை அப்படிங்கிறத ஆண்டவர் சமமா உலகத்துல எப்படி இருக்கிறது வாதம். எப்படி இருந்தாலும் யாரையாவது கஷ்டப்பட சூழ்நிலை கொண்டு வந்துடும். ஏதோ சின்ன விஷயங்கள் பேசும்போதும் சில கோவப்படும் போது அவங்க மனசு கஷ்டப்பட அப்படி கஷ்டப்படாமே ஒருத்தரையும் காயப்படுத்தாம எப்படி வாழும். வேணும்னு காயப்படுத்துறது இல்லை. ஆனா ஒருத்தருக்கு 4 பேர் பேசிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஏதோ ஒன்று சொல்லும் போது கோபம் வந்துடும். அது கொலை சமம் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நம்ம எப்படி இந்த பாவத்தை வந்து ஆண்டவர் பாவத்தை கொடுத்துருக்காரு. முற்றிலுமாவே நம்ம பெற்றோரை அவமதிப்பதே ஒரு பெரிய கொலை. பெரிய கோபம், பகை, மற்றவங்களை அவமதிக்கிறது, மற்றவங்களை கண்டுக்காம அவங்களை புறக்கணிக்கிறது, மற்றவர்களுடைய பேச்சை செவி கொடுத்து கேட்காம இருக்கிறது, வயதான பெற்றோர்களை கவனித்து அவங்களை பராமரித்து அவங்களை ஆதரிக்காம விட்டோம்னா எல்லாமே கொலைக்கு சமம். மோசே கொலையன்னு சொல்லி பழைய ஏற்பாடுல மோசே கொலையை குறிச்சு என்னென்ன சொல்றாரு அப்படின்னு பார்க்கும்போது, தந்தைக்கும் தாயைக்கும் சரியான பராமரிப்பு கொடுக்கலன்னா அது அவர் கொலையா தீர்மானம். அடுத்தது ஒரு 2 பேரும் சண்டை போட்டு அதுல 2 பேருமே சாகல, ஆனாலும் கூட அந்த இருவரும் மரணத்துக்கு ஏதுவா செஞ்ச அந்த காரியங்கள் கொலைக்கு சமமாகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொரு நபருடைய சுதந்திரத்தை பறிப்பது, ஒரு நபரை அடிமையாக விற்பது, இதெல்லாம் கொலைன்னு சொல்லி சொல்லுவாங்க. தன்னோட பெற்றோரை சபிக்கிறது கொலைக்கு சமம். ஒரு கருவுல இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கருக்கலைப்பு செய்வது கொலைக்கு சமமானது. ரைட். இப்போ எல்லா கட்டளையுமே பார்த்தீங்கன்னா வெளிப்புகாரமான செயல்களை விட உள்ளான ஆத்தும காரியங்கள் தான் ஆரம்பிக்குது. எல்லா பாவத்துடைய ஆரம்பம் இருதயம் தான். இருதயத்திலிருந்து தான் ஒவ்வொரு பாவத்தையும் நம்ம விளங்கி கொள்ள முடியும். அப்படி ஒரு விளக்கப்படுத்தும் போது அந்த கொலையை என்ன சொல்றாருன்னா, ஒரு நாடு ரொம்ப அமைதியாக இருக்குது அப்படின்னா அந்த நாட்டில் கொலை குற்றங்கள் கம்மியாக இருக்குன்றதைக்காண்டி அது அமைதியாக இருக்குன்றதா இல்லை. சரீர பிரகாரமாக மனிதர்களை கொலை செய்யலைனாலும் ஒவ்வொரு அந்த தலைப்பே பார்த்தீங்கன்னா எல்லாரும் கொலைகாரர்கள் தான் ஆரம்பிக்கிறார். கொலை செய்யாத மனுஷன் எவனுமே இல்லை, எல்லாரும் ஏதாவது ஒரு இன்னொரு மனிதனை கொண்டுட்டு தான் இருக்கிறான். பாவம் இருக்கிற வரைக்கும் மனுஷனை கொண்டுட்டு தான் இருப்பான். ஆனால் மனுஷன் நீ எல்லா பாவத்தையும் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த பாவத்தை நீங்கள் செஞ்சாலும் நீங்கள் முதல்ல யாரை கொலை செய்கிறீங்க? கடவுளை கொலை செய்கிறோம். ஒரு பாவம் செஞ்சால் கடவுளை இல்லாமல் ஆக்குறோம். அது கொலையாக இருக்கலாம், பொய்யா இருக்கலாம், இச்சையாக இருக்கலாம், எந்த பாவமாக இருந்தாலும் முதல்ல கடவுளை ஒன்றும் இல்லாமல் ஒவ்வொரு பாவமும் கடவுளுடைய குணாதிசயத்தை கொலை செய்யும். ஆதாம் ஏவாளும் முதல்ல கடவுளை கொண்டுட்டு தான் அவன் தன்னை பாவத்துக்கு உட்படுத்தான். அதுதான் ஆரம்பம். அதனால தான் அவர் எல்லாரும் கொலைகாரன்னு சொல்லும் பொழுது
ஒரு பாவம் பல வெறுப்புகளை கொண்டு இருந்தாலும் இயேசு கொலையை 3 விதங்களை சொல்றாருன்னு சொல்றாரு. கோபம், பகை, அவமரியாதை. கோபத்தை வேதம் சொல்லும் பொழுது கோபம்ன்றது ஒரு உணர்ச்சி. எல்லா கோபமும் பாவம் கிடையாது. இயேசு கோபப்பட்டிருக்காரு, பைபிள் நமக்கு சொல்லுது. சில இடங்கள்ல இயேசு கோபப்பட்டதை பைபிள் சொல்லுது. சீசர்கள் கோபப்பட்டிருக்கிறாங்க. பைபிள் நான் சொல்லுன்னா நியாயமில்லாம கோபப்படுறதான் கொலைன்னு சொல்லுது. அநியாயமா கோபப்படுறதான் கொலை. அப்படின்னா நியாயமா கோபப்படலாம். அதுதான் நியாயம் தெரிஞ்சு. நியாயம் தான் வேதம் இருக்குதுல்ல. வேதம் நியாயமான கோபத்தை குறித்து சொல்லுது. பல இடங்கள்ல விசுவாசிகளுடைய கோபத்தை வேதம் சொல்லுது. ஆண்டவர் அதை சரின்னு சொல்றாரு. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் பாவத்தை போய் கண்டித்து உணர்த்தும் பொழுது சிரிஸ்டா கண்டித்து உணர்த்திருப்பான். கோபம் தான் பட்டிருப்பான். பாவத்துக்கு எதிரான நியாயமான கோபம் சரி. எப்பயுமே பாவத்தை கண்டித்து உணர்த்தும் பொழுது வரக்கூடிய கோபம் நீதியின்படி இருந்தா அது சரி. நியாயம் இல்லாம, காரணம் இல்லாம, அநீதியா, சுயநலமா, ஏன் நான் நினைச்சது நடக்கணும்னு வரக்கூடிய கோபம் தான் பாவம் நிறைந்த கோபமா, அநியாயம் நிறைந்த கோபமா, கொலையா மாறுது. இருக்குல்ல, எல்லா கோபத்துக்குமே அளவு இருக்குல்ல. நீ ஒரு சிறிய குற்றத்துக்கு நீங்க கோபப்படுற கோபத்துக்கும், ஒருத்தன் ஒரு 10 ரூபாய் திருடிட்டான், உங்க பேரை ஒரு 10 ரூபாய் எடுத்துட்டான், இப்போ நீங்க கூப்பிட்டு கண்டிக்கிறீங்க. இப்போ உங்க பேரை ஒரு கொலையை செஞ்சுட்டான். இப்போ இது ரெண்டுக்கும் ஒரே மாதிரியா கோபப்பட முடியும்? கொலை பண்ணிட்டானா அதனுடைய கோபமே மாறுது. பார்த்தீங்களா? ரெண்டுக்கும் கோபப்படுறது சரிதான். ஆனால் அதில் அளவு இருக்கு. குற்றத்தை நிமித்தமாக தான் நம்முடைய தண்டனை ஆண்டவர் வைக்கிறார். நியாயப்பிரமாணத்தில் பார்த்தீங்கன்னா சில பாவங்களுக்கு மரண தண்டனை, சில பாவங்களுக்கு அவன் பொருளை வந்து கொடுக்கணும், சில பாவங்களுக்கு அவன் ஊரை விட்டு வெளியே இருக்கணுன்றார். ஒவ்வொரு பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தண்டனையும் உணர்வுகளை வெளிப்படுத்துறார். ஏன்னா அப்போ அப்படிதான் வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ பகையும் அதே மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ பகை கோபம்னா நான் யாரையுமே பார்க்கக்கூடாது, எல்லா இடத்துலையும் நான் அன்பை மட்டும்தான் காட்டணும்னா அது போலி, அது உண்மை கிடையாது. கடவுளே சில பேரை பகைக்கிறார். கடவுளே தனது திட்டத்தையும் விருப்பத்தையும் ஏறுகளை கொடுத்து பகைக்கிறாரு, சினந்து கொள்றாரு, பரிசேயர்களை பகைக்கிறாரு, உண்மைக்கு எதிராக இருக்கிறவர்களை பகைக்கிறாரு. பைபிள் சொல்லுது, உங்களுடைய வேதத்தை வெறுக்கிறவங்களை நான் முழு பகையா பகைக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பகையிலேயுமே நியாயமான பகை இருக்கு. பாவம் செய்கிறவனோட நான் சமரசமா அவனுடைய பாவத்துக்கு இணங்கிலாம் நான் அன்பா இருக்க சொல்லலாம். ஆண்டவர் பாவத்தை நான் கண்டிக்கும் பொழுது பகை ஆட்டோமேட்டிக்கா உருவாகும். அந்த பகை சரிதான். மலை பிரசங்கத்துல வந்து சொல்றாரு, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இயேசுவே சிலுவையில தொங்கும் பொழுது தனக்கு விரோதமா எல்லாம் அநியாயம் தான் செஞ்சாங்க. ஆனா இயேசு இந்த இடத்துல கோவப்படல. அதாவது நியாயமா கோவப்பட்டா சரி, ஓகே, அக்செப்ட் பண்ணினா அதுக்கு ஒரு வசல் எடுக்கும். நியாயம் இல்லாம தன் சகோதரனை கோபித்துக் கொள்கிறது பாவம் செய்யறான்னு பைபிள் சொல்லுது. ஆனா நியாயமான காரியத்துக்கு கூட எத்தனையோ இடங்கள்ல இயேசு கோபப்படாமலே அந்த இடத்தை கடந்து போயிருக்காங்க. எப்படி கோபத்தை வந்து அநியாயத்துக்கும் கோபத்தை காண்பிக்காம இருந்திருக்காங்க இயேசு கிறிஸ்து. எப்படி நீங்க பாக்குறீங்க? அதுதான், அது எல்லா இடத்துல இல்லையே. இப்ப இயேசு இங்க கோபமே படாம இருந்தாரா? கோபப்பட்டிருக்காரு இல்லையா? அப்ப இயேசு கோபப்பட்ட இடத்துல நம்மளும் கோபப்படணும். இயேசு எல்லா இடத்துலயும் அன்பை காட்டல. இயேசு சில இடங்கள்ல ஏறோத நரின்னு சொல்லியிருக்கிறார், ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் அன்பாருன்ற கட்டளை வந்து எந்த பகைமையும் காட்டாம, எந்த வெறுப்பையும் காட்டாம சமாதானமா இருன்றது இல்லை. சபிக்க சத்துருக்களை நேசி, சத்துருக்கள் அன்பு செலுத்துன்னு சொன்ன அதே இயேசு தான் வேதத்துக்கு விரோதமா, சத்தியத்துக்கு விரோதமா வரும் பொழுது கோபத்தையும் பகைமையும் போராட்டத்தையும் ஆவிக்குரிய பட்டயத்தை கையில் எடுக்கிறதையும் கற்றுக் கொடுத்துருக்கிறார். சத்தியத்துக்கு விரோதமா வரும் பொழுது நாம் கோவப்படணும்னு சொல்றது. நியாயமான எல்லா காரியத்துக்கும் கோவப்படலாம் அப்படின்ற ஒரு ஆங்கில பேசுற மாதிரி இருக்கு. ஏன்னா வேதம் சொல்லுது, நியாயம் இல்லாமல் தன் சகோதரனை கோபித்துக் கொள்கிறவன் பாவம் செய்யலாம். சரிங்களா? சத்தியத்துக்கு விரோதமா போறதா இல்லையாங்கிறது நம்முடைய டாபிக் கிடையாது. ஆனா நியாயம் இல்லாமல் ரெண்டுமே ஒண்ணுதாங்க. நியாயம் இல்லாத கோபம்ன்றது சத்தியத்துக்கு விரோதமான கோபம் தான். இப்போ நான் நியாயமா கோபிக்கிறேன்னா என்ன எக்ஸ்பிளனேஷன்? என் கோபம் நியாயமா இருக்குன்னு என்ன அர்த்தம்? சத்தியத்தின் அடிப்படையில் என் கோபம் இருக்கு, அதுதானே நியாயம். சத்தியத்துக்கு வெளியே எங்க நியாயம் இருக்குது? நான் நியாயமா கோபப்படுறேன்னா சத்தியத்துக்கு எதிராக வரும்போது நான் கோபப்படுவேன்.
அதான் ஏசு செஞ்சார். சாட்டையை உருவாக்கி அங்க காசுக்காரங்களையும் ஆடுகளை இருப்பவர்களையும் மிரட்டி வைக்கிறார். ஆமா ஆமா, அந்த இடத்துல ஒரு கோபம், கோபம் இருக்குது, பகை இருக்குது, புறந்தழுதல், மூணுமே இருக்காங்க. விதமான கோபம். அதான் அதான் இல்ல, அதான் நம்ம என்ன செஞ்சுக்க கூடாதுன்னா, நியாயமற்ற கோபம்னு ஒன்று அவர் சொல்றனால நியாயமான கோபத்தை வேதம் சொல்லுது. எது என்னுடைய கோபம் நியாயம்னா, சத்தியத்தின் அடிப்படையில் இருந்தால் என்னுடைய கோபம் நியாயமானது. சிலை வழிபாடு சரி, இயேசு கிறிஸ்துவை தாண்டி இன்னொரு மத்தியஸ்தர் இருக்காருன்றப்ப நான் அதை சிரிச்சுட்டு சமாதானமாக எப்படி சமரசமாக நாங்கள் செய்ய முடியும்? இல்லை இயேசுவை நாங்கள் உருவத்திலே கும்பிட்டுக்குவோம், அது எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா, நான் வந்த இடத்துல எப்படி நான் அன்பை காட்டுறது? அந்த இடத்துல அந்த சத்தியத்தில் நான் கோபப்படணும், நான் பகையை காட்டணும், அது தப்புன்றதை சுட்டி காட்டணும்ல. பரிசுத்த கடவுள் கோபத்தை குணாதிசயமாக கொண்டு, பரிசுத்த இயேசு கோபத்தை குணாதிசயமாக கொண்டு இருக்கும் பொழுது அவரை பின்பற்றக்கூடிய நான் கோபமே படாதவன் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லவா. அதை தான் நான் சொல்லவா. கோபத்துக்கு நியாயமான காரணங்கள் இருக்குது. அந்த நியாயமான காரியங்கள் சத்தியத்தின் அடிப்படையில் இருக்கு. அது பகைக்காதான். வேதம் பகைவனை நேசின்னு சொல்லுது. பகைவனை நேசிக்கிறது அப்படின்னா அவனிடத்துல கோபப்படாமல் மென்மையாக பேசுறது இல்லை. கோபமே அன்புடைய வெளிப்பாடு தான். என் பிள்ளை ஒரு தவறை திரும்ப செய்துன்னா எனக்கு கோபம் வரும். 3 முறை சொல்கிறேன், 4வது முறை செய்யும் பொழுது நான் அடிக்க முற்படுகிறேன், சிரிச்சிக்க முற்படுகிறேன். அதை நான் சிரிச்சுட்டா பண்ணுறேன். என்னுடைய கோபத்தை நான் காட்டுறேன், அந்த அநீதிக்கான வெறுப்பை நான் காட்டுறேன். அது நீதியானது, அது உண்மையானதுன்றப்ப அது சரிதானே. கண்டித்து உணர்த்தக்கூடிய எல்லா தப்புக்கும் நான் கோபப்படுறேன்னா, எல்லா தப்புக்கும் நான் கம்பெடுக்கிறேன்னா அப்படி இல்லை. செய்யக்கூடிய பாவத்தின் அடிப்படையில் நம்ம சில சிக்ஷைகளை செய்கிறோம். அது கடவுளுடைய வழிமுறைனால அது செய்யணும். அப்போ அந்த இடத்துல கோபம் சரின்னு சொல்லலாம். வெறுமனே நம்ம கிறிஸ்தவர்னா கோபப்பட மாட்டான், கிறிஸ்தவனா சமாதானமாக இருப்பான், அது தப்பு. அப்படி இல்லை. அதனால் கோபப்படுற இடத்துல கோபத்தை காட்டணும், பகைக்கிற இடத்துல பகைக்கணும். வேதமும் பகைக்க சொல்லுது. பிசாசை எதிர்த்து நில்லுன்னு சொல்லுது, பிசாசுக்கு போகாதன்னு சொல்லுது, பிசாசின் கூட்டத்துக்கு சேர்ந்து இருக்காதுன்னு சொல்லுது, மிஞ்சின நீதி மாறாத இது இல்லாதன்னு சொல்லுது, பரிசுத்தத்தை பாதுகாத்துன்னு சொல்லுது. அந்த இடத்துல சொல்றாரு, இயேசு தான் சிலுவையில மறிக்க போறேன்னு சொல்லும் பொழுது பேதுரு கூப்பிட்டு என்ன சொல்றாரு? அதெல்லாம் மறிக்க கூடாதுன்றார். அப்ப பேதுரு மேல அவர் கோபப்பட்டு சொல்றாரு. அப்பாலே இப்போ சாத்தானேன்னு பிரிச்சா சொல்லியிருப்பாரு, கோபத்தோட தான் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் நம்ம பார்க்குறோம் சரிங்களா. அப்போ அது எல்லாத்தையும் வேதம் நமக்கு பிரதானமாக சொல்லுது. இப்போ யாத்திராகமம் 21 இருந்து 22 அதிகாரங்கள் எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் கொலை தண்டனைன்னு சொல்லுது. எந்தெந்த பாவத்துக்கெல்லாம் கொலைன்னு சொல்லுதோ அது எல்லாமே கொலை. அந்த பாவத்தை தான் அவர் விளக்கப்படுத்தும் போது ரொம்ப தெளிவாக சொல்றாரு. தாய் தகப்பன் இடத்துல வன்முறையாக ஈடுபடுறது. தாய் தகப்பனை கொள்றதில்ல, வன்முறையா தாய் தகப்பனை அடிக்க முற்பட்டாவே அவன் கொலகாரன்னு சொல்லுவான். சரிங்களா. அடிமையா ஒரு மனுஷனை அடிமையா வேலைக்கு வாங்கினா அது கொலைன்னு சொல்லும். ஒரு மனிதனுடைய உணர்வுகளை மதிக்காம போனா அது கொலைன்னு சொல்லுது. ஒரு மனிதனுடைய பொருளை அபகரிச்சு அநியாயமா பறிச்சுக்கிட்டாலும் அது கொலைன்னு சொல்லுது. சாபம் நிறைந்த வார்த்தைகளை நம்ம மற்றவங்களுக்கு சொன்னாலும் அது கோபம்னு சொல்லுது. பெற்றோர்கள் அவமதிக்கிறத கொலைன்னு சொல்லுது. அது சுயமரியாதை, மதிப்பு, அவமதிப்பு. இது பெற்றோர்களுக்கு மாத்திரம் இல்லை, யாரையுமே எந்த சக மனிதனுடைய சுயமரியாதையை கெடுக்கக்கூடிய காரியத்தை சொல்லக்கூடாது. அதாவது ஒருத்தரை குறித்து நீங்கள் பார்க்காத தெரியாத ஒரு அவதூறை சொன்னீங்கன்னா அது கொலை. முனியாண்டி ஐயாவை ஒரு ஒயின் ஷாப் பக்கத்தில் நீங்கள் பார்க்குறீங்க. அவர் ஒயின் ஷாப் வாசலில் சும்மா பஸ்ஸுக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நீங்கள் அவரை பார்த்துட்டு ஐயா நீங்கள் ஒயின் ஷாப்பில் இருந்தார் அப்படி நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்ட சொன்னீங்கன்னா அது கொலை. உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, நீங்கள் தவறாக பார்த்து தவறாக ஒரு விஷயத்தை சொல்கிறீங்க. அப்படி எந்த காரியமே இன்னொருத்தரை குறித்து நம்ம சொல்லக்கூடிய காரியம் உண்மைக்கு புறம்பாக இருந்தால் அவருடைய குணாதிசயத்தை நம்ம கொண்டுட்டோம். ஒருத்தருடைய பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்திட்டோம்னா, அவர் செய்யாத ஒரு விஷயத்தை செய்கிறதா, அவர்கிட்ட இல்லாத ஒரு குணாதிசயத்தை இருக்கிறதா நம்ம சொன்னாவே கொலை. அதுதான் அந்த அவமதிப்போட சேர்ந்து வருது, சுயமரியாதையில் சேர்ந்து வருது. எல்லாரையும் கனமாயினும் மேன்மையாயினுன்றதெல்லாம் வேதம் நமக்கு சொல்லுது. செல்ஃப் டிக்னிட்டி. ஒவ்வொரு இப்போ
போலீஸ்கார் இருக்கிறார் அப்படின்னா அந்த 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 பதவிக்கு ஏற்ற கனம் இருக்கு. அதெல்லாம் என்னங்க அதுன்னு போய் அவமரியாதையாக பேசிட முடியாது. நாட்டை ஆளக்கூடிய ஒரு பிரதமராக இருக்கிறார். பிரதமர் முதலமைச்சரெல்லாம் மரியாதை இல்லாமல் இதெல்லாம் என்ன நாட்டை ஆள்றான், இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குன்னு பேசிடக்கூடாது. ஏன்னா அவரை நமக்கு ஆளுகை செய்யக்கூடிய நபராக வச்சிருக்கோம். அதே தான் அன்னை தம்பி, அதே தான் பெற்றோர்கள். ஸோ அந்த பேருக்கும் அந்த வேலைக்கு இருக்கக்கூடிய மதிப்பையும் கணத்தையும் குறைச்சி அவமரியாதையாக பேசக்கூடாது. அதான் சுயமரியாதை. பெற்றோர் நமக்கு பையனா இருக்கு, எங்கள் அப்பா அம்மா ஒரு தவறு பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க கண்டித்து பேசலாம். அதே போல அவங்க தப்பா எங்கள் அப்பாவே நடந்தது தான். என் ஒய்ஃபை வந்து எங்கள் அப்பா வந்து பேய் பிடிச்சவர் சாதாரண பிடிச்சவர் அப்படின்னு சொல்கிறார். நேற்று கூட சொன்னேன், பேய் பிடிச்சவங்க அறிவியல் நீ அப்படின்னு சொல்கிறார். நான் போய் அவரை திட்டுனேன். அவர் கோவத்தில் ஒரு மனுஷனை வந்து மனுஷனா மதிக்கலாம், பேய் பிசாசுன்னு சொல்றது நீ யாரு அவரை குற்றம் சொல்றது அப்படின்னு சொல்லி கோபமா அடையப்படம் கூட பேசிட்டேன் கோபத்துல. இதெல்லாம் மனுஷனாடான்னு கேட்டேன். அதெல்லாம் ரொம்ப தப்பு. அப்படிலாம் கேட்கக்கூடாது. அப்படிலாம் நீங்க கேட்கக்கூடாது. இன்னொன்னு உங்க அப்பா நீங்க பேசுற தப்பு நினைக்கலையா? நீங்க தப்புன்னு உணர்ந்தேன். ஆனா அவருக்கு அதாவது அடையப்படியான்னு பேசிக்க கூடாது. நீ சாதாரண சொன்னாலும் தப்பு, மனுஷனா பாரு, ஏன் பேயா பாக்குற அப்படின்னு பேசாம கொஞ்சம் எக்ஸ்பிளைனா கொஞ்சம் கோபமா இருந்துட்டு மனுஷனாடான்னு கேட்டேன். அதுதான் தப்புதான். எப்படி பேசினாலும் அது அவதூறான வார்த்தை தான். ஜி அவங்க என்ன ஆண்டவர் அறியலை, இன்னும் சரியா ரட்சிப்பு அவங்க உணரலைன்றப்ப அவங்க இயல்பா அப்படிதான் இருப்பாங்க. இப்போ நீங்க முதல்ல அதை அன்போட அணுகி சொல்லணும். அதற்கு நீங்க கடவுளுடைய வசனம், அவர் வேத வார்த்தையை தான் அவர் நம்புறாரு, வசனத்திலேருந்து எடுத்து சொல்லணும். எந்த ஒரு மனிதனையும் கனவீனமாக சொன்னால் அது போல அது பாவம், நீங்கள் அப்படி செய்யக்கூடாது, கடவுளுடைய சாயலை சபிக்கிறீங்க, என் மனைவி என்ன தப்பு பண்ணாலும் அவளை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னால் அன்போட தான் சொல்லணும். தவறு சுட்டி காட்டுங்க, ஆனால் அன்போட பொறுமையாக சுட்டி காட்டுங்கன்னு தான் நீங்கள் சொல்லணும். நீங்களுமே உங்கள் மனைவியாக இருந்தாலும் பிள்ளையாக இருந்தாலும் அப்பாவாக இருந்தாலும் அந்த இது ஒரு பெரிய கொலகூர பாவெல்லாம் கிடையாது, உணர்ச்சி வசப்பட்டு பேசின வார்த்தை தான். அதை நீங்கள் அவருக்கு பக்குவமாக புரிய வச்சு சொல்லணும். இப்போ ரொம்ப அசிங்கமான ரொம்ப உங்கள் மனைவி உட்கார்ந்து அழுது காயப்படுற அளவுக்கு வார்த்தை பேசினாதான் நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக சொல்லலாம். அதுலேயும் லிமிட் இருக்குது. எங்கேயுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கனத்தை குறைக்காம பாவத்தை ஞானமான முறையில் கண்டித்து சொல்லணும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். அவங்களுக்கு இணையாக நம்ம வார்த்தைகளை பயன்படுத்தவோ சண்டை போடுவதோ கூடாது. அது வேறு எங்கேயுமே நமக்கு சொல்லலாம், அன்போடு தான் சொல்லணும். ரைட். ஒரு நபருடைய சுதந்திரத்தை பறிக்கிறது கொலை தான். ஒரு மனிதன் அடிமையாக விற்கப்படுகிறதும் கொலையாக தான் கருதப்படுகிறதுன்னு அவர் சொல்றார். சுதந்திரத்தை பறித்தல், அவமதித்தல், புறக்கணித்தல், இது எல்லாத்தையும் வேதம் கொலையாக தான் சொல்லுது. இயேசு பழைய ஏற்பாட்டில் எந்த சட்டத்தையும் குலைக்கலை. கொலை செய்யாதிருப்பாயான்ற கட்டளையை சரியா இயேசு புரிஞ்சுதான் அதை விளக்கப்படுத்துறார். அதே 6 ரொம்ப தெளிவா இந்த கொலைக்கான விளக்கத்தை இயேசு சொல்லும் பொழுது தேவ நியாய பிரமாணத்தில் எதற்காக கொடுத்தாரோ அதற்கான சரியான விளக்கத்தை கொடுக்குறார். இதான் அதுல முக்கியமா பாவம். சுதந்திரத்தை பறித்தல், அவமதித்தல், சுதந்திரத்தை பறிக்கிறதுனா ஓகே, அவங்களை சேவா புறக்கணித்தல், ஒரு மனிதனுடைய சுதந்திரத்தை அவமதித்தல். சுதந்திரத்தை பறித்தல் வேற, அவமதித்தல் வேற, புறக்கணித்தல் வேற கிடையாது. 3 வேற வார்த்தை. இக்னோர், புறக்கணிக்கிறது இக்னோர், கண்டுக்காம ஒரு மதிக்காம இருக்கிறது, பேசாம இருக்கிறது, அப்படி கிடையாது. ரைட். அடுத்து மோசே வெறுப்பு மற்றும் அவதூறு செயல்களையும் இணைக்கிறார். மனிதனை நிந்தித்தல், ஒவ்வொரு வார்த்தையும் கடினப்படுத்தக்கூடாது, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லணும், அவங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி சொல்லக்கூடாது. கஷ்டம் கொலைக்கு சமாளம் ஈஸியா சொல்லிடணும். விஷயங்களை சொல்றாரு. மனிதனை பார்த்து வீணன்னு சொல்லக்கூடாது, வேஸ்ட் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு நபரையும். ரெண்டாவது, அவனை முட்டாள்னு சொல்லி சொல்லக்கூடாது. மூணாவது,
மனிதனுடைய மரியாதைக்கு எந்த விதத்திலையும் களங்கம் இல்லாமல் பார்க்கணும்னு சொல்றாரு. கடவுளுடைய சமூகத்துல வரும்பொழுது என்னுடைய சகோதரனோட கூட என்னுடைய சக மனிதன் யாரா இருந்தாலும் அவங்களுடைய எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குமானால் முதலாவது போய் அதை சரி செய்து அந்த உறவை கட்டினதுக்கு அப்புறம் கடவுளுடைய சமூகத்துல கொண்டு வந்து உங்களுடைய காணிக்கையை அதே மாதிரி ஒரு மனிதனை வந்து அவமரியாதையா நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி பகை உணர்வு இருக்கிறதுனாலதான், அதாவது அவமரியாதைங்கிறது மேலோட்டமான ஒரு பாவமாக நம்ம கருதாம அது உள்ளான இருதயத்துல பகை உணர்வு இருக்கிறதுனாலதான் அது அவமரியாதைகள் எல்லாம் வரும். திரும்ப திரும்ப இது இருதயத்தை தான் பேசுது. அதான் அவர் சொல்றாரு, எண்ணங்கள் மூலமாக நடைபெறுகிற கொலைகளை தான் அவர் சொல்றாரு. எண்ணத்துல நீ செய்யக்கூடிய கொலையே அது மரணத்துக்கு ஏதுவான தண்டனையை சொல்றதுக்கு தான் நியாயப்பிரமாணத்துல சொன்னதான் இயேசு ரொம்ப சுருக்கி 3 விஷயத்துல சொல்லிட்டாரு. ஒன்று நியாயமற்ற கோபம் கொலை, 2வது வீண் என்று சொல்கிறது கொலை, 3வது மூடனேன்னு சொல்றது கொலை. நியாயப்பிரமாணத்துல மோசே என்ன சொன்னாரோ அதை இயேசு ரொம்ப சுருக்கி சொல்லும் பொழுது உன்னுடைய உணர்வுகளும் வார்த்தைகளும் பேசும் பொழுது எல்லை மீறும் போது அது கொலை. நம்முடைய சிரிப்பா இருக்கலாம், நம்முடைய பேச்சினுடைய அளவா இருக்கலாம், எதா இருந்தாலும் எல்லை மீறி இன்னொரு மனிதனுடைய இருதயத்தை அது பாதிக்குது, காயப்படுத்தினாலே அது கொலை. நம்ம பேசுகிற வார்த்தைகள் இன்னொரு மனிதனுடைய இருதயத்தை தைக்கக்கூடாதுன்ற அது ஒன்று. 2வது அவனை வீண் என்று சொல்லும் பொழுது அவெல்லாம் வேஸ்ட்டுங்க, அவெல்லாம் பயனற்றவன், அவெல்லாம் உண்மத்துக்கு ஆதாவன், இதெல்லாம் எதுக்கு இருக்கிறான். நிறைய நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப இயல்பாக அந்த வார்த்தையை சொல்லிடுவோம். பிள்ளைங்களை சொல்லிடுவோம், அல்லது பெரியவங்களை சொல்லிடுவோம், வேலைக்கு போகாமல் ஒருத்தர் இருந்தாருன்னா ஈஸியாக சொல்லிடுவோம். அது எல்லாமே ஆண்டவர் அதை சேர்த்து தான் சொல்லுவார். யாருமே இந்த உலகத்தில் வீண் கிடையாது. எந்த படைப்பையுமே கடவுள் வீணாக படைக்கலை. அதனால் எவனையுமே வீண் சொல்லக்கூடாது. இப்போ மூடனேன்னு சொல்லும் பொழுது அதான் அறிவில்லாதவனே, இதை செய்கிறது கூட உனக்கு அறிவு இல்லையா, கொஞ்சம் கூட கூறுவார் இல்லையா நான் சொல்கிறேன் பாருங்க. இது எல்லாமே ஆண்டவர் பாவத்தோடு தான் சொல்கிறார். இது எல்லாமே அந்த மனிதனுடைய தேவ சாயல் அந்த மனிதன் படைக்கப்பட்டதை நம்ம இல்லைன்னு சொல்கிறோம். அவனுடைய மதிப்பை நம்ம குறைச்சி போடுறோம், அவனை புறக்கணிக்கிறோம், அவனை பகைக்கிறோம், அவனை ஒன்றும் இல்லாமல் ஆகும். இதெல்லாம் இருந்தால் முதல் ஆண்டவன் சொல்கிறார், முதல் போய் ஒப்புரவாகுன்றார். நீ போய் அந்த மனிதன் இடத்துல பேசி ஒத்துக்கிட்டு அவனோட உறவை பலப்படுத்து அப்படின்னு. மற்ற 5 அவரை சொல்றாரு. அதுக்கப்புறம் வந்து நீ காணிக்கையை செலுத்துன்றார். ஆமா, கரெக்ட். பழகும் பொழுது நபர்கிட்ட உண்மையான அன்போட பழகும். நம்ம இருதயத்தில் ஒரு கசப்பை வச்சுக்கிட்டு வெளியே சிரிச்சுட்டு இருப்போம். ஒருத்தர் பிடிக்கவே பிடிக்காது, ஆனால் வெளியே சிரிச்சுட்டு இருப்போம், உள்ள பகைமையோடைய. அதெல்லாம் ஆண்டவர் உண்மைத்தன்மை அற்றதா, அதெல்லாம் கொலையா சொல்றார். உங்க மேல எனக்கு பிரச்சனை இருந்தால் நேரடியாக பேசி சமரசமாயிடும்ன்றார். மனசுலேயே வச்சிருந்து வெளியே வேற மாதிரி வாழ்றது தப்புன்றாரு. அதே மாதிரி உங்க மேல எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை போய் இவர்கிட்ட அவர்கிட்ட சொல்றதுமே கொலை தான். உங்கள்கிட்ட சொல்லாமல் இவர்கிட்ட சொல்றதுமே கொலை தான். உங்களோட தான் நாங்க சரி. இப்போ நீங்கள் என்கிட்ட சமாதானமாக வர்றீங்க, நான் உங்கள் சமாதானத்தை நிராகரிக்கிறேன் அல்லது உங்களை காயப்படுத்துகிறேன். முதல்ல நீங்கள் என்ன செய்யணும்னா வெயிட் பண்ணணும். என்னைய கடவுள் மாற்றுறதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஒரு வாரமோ 10 நாளோ வெயிட் பண்ணணும். நான் திருந்துறேன்னா, நான் ஒப்புரவாகனா நீங்கள் பார்க்கணும். இப்போ நான் தொடர்ந்து என் பாவத்தை நிலைச்சிருந்து உங்கள்கிட்ட சமாதானம் ஆகவே வரல அப்படின்னா நீங்கள் என்ன செய்யலாம், உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச நபர் இவங்க அல்லது அவர் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் இவர் இப்படி என்னை காயப்படுத்திட்டாரு, நான் அவர்கிட்ட நேரடியாக சொல்லிட்டேன் ஆனால் அவரை திருந்தலை, நீ போய் பேசுன்னு சொல்லக்கூடாது, அவர் அனுப்பிவிடக்கூடாது, நீங்கள் அவர் சேர்ந்து வரணும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. என்னால் நீங்கள் காயப்பட்டுட்டீங்கன்னா, நீங்கள் சொல்லதை நான் கேட்கலன்னா நீங்கள் அவரை கூட்டின்னு 2 பேராக என்கிட்ட வரணும். 2 பேராக வந்து அவருக்கு முன்பாக நான் என்ன பேசினேன், நீங்கள் என்ன சொன்னீங்க, இதை சொல்லி இப்போ அவர்கிட்ட சொல்லணும். இப்போ அவர் என்ன செய்வார், இப்போ 2 விஷயம் இருக்குங்கய்யா. ஒன்று, நீங்கள் சொன்னதை நான் தப்பாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கு விரோதமாக கோவப்படுவேன். இன்னொன்று,
என் பக்கம் நியாயம் இருக்கும், உங்கள் பக்கம் தப்பு இருக்கும். நீங்கள் என் வார்த்தையை தவறாக புரிஞ்சு உங்கள் பக்கம் தவறு இருக்கும். இப்போ ரெண்டில் சரியானதை நியாயம் தீர்க்கிறத நம்ம அவரை கூப்பிட்றோம். இப்போ வர்றவர் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா, எனக்கு பிடிச்ச மாறவன்ட்டு உங்களுக்கு சாதகமாக பேசிடக்கூடாது, உங்களுக்கு சாதகம் பண்ணி என்னையை பகிச்சிடக்கூடாது. இப்போ அவர் மூணாவதாக நடுநிலையில் 2 பேரையும் விசாரித்து யார் பக்கம் சரி தப்புன்னு அறிஞ்சு, என் மேலே தப்புனா அவர் என்னையை தப்புன்னு சொல்லி உங்களோட ஒப்புரவா வைக்கணும். உங்கள் மேலே தப்புனா உங்களை பேச சொல்லி உங்கள்கிட்ட என்னையும் ஒப்புர வைக்கக்கூடிய வேலையை தான் அவர் செய்யும். இப்போ மூணாவது நபர் உங்களை என்னையும் ஒப்புரவாக்காம உங்களுக்கு எனக்கு இருக்கக்கூடிய சண்டையை கூட்டி விடுக்கிற நபராக இருந்தான்னு வச்சுக்கோங்க. இப்போ பிரச்சனை 3 பேருக்கு போய் 3 பேருக்குள்ள பிரச்சனை அதிகரிச்சு சரிங்களா. இப்போ நீங்கள் இவரை கூப்பிட்டு வர்றீங்க, என் மேலே தப்பு, நீங்கள் 2 பேரும் சொல்லி நான் கேட்கல, என் மேலே தான் தப்பு நான் கேட்கல. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், சர்ச்சில் உள்ள இப்போ நான் சர்ச்சாக இருக்கனால சொல்ல வரேன். பைபிள் என்ன சொல்லுன்னா, உனக்கு விரோதமாக உன் தகவல் தப்பு பண்ணால் நீ போய் நேரடியாக சொல்லு, அவன் கேட்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி இன்னொருத்தனை கூட்டிகிட்டு போ. 2 பேருக்கு அவன் கேட்கலன்னு சொன்னால் அவனை தலைமைத்துவத்தில் கொண்டு வந்து நிறுத்துன்றார். தலைமைத்துவத்தில் உள்ள போதகர் இடத்துல வந்து சொல்லு, அவங்க வந்து பேசுவாங்கன்றார். இப்போ என்னோட பிரச்சனைனா, என்னை விட பெரிய ஒரு விசுவாசி, என்னோட ஒரு பெரிய ஆள் வச்சு நீங்கள் பேசலாம். இப்போ பிரச்சனை 4 பேர்கிட்ட வந்துருச்சு. இப்போ 4 பேர்கிட்ட வரும்பொழுது இன்னும் பிரச்சனை டீட்டெயிலாக பார்க்கப்படும். நான் தப்பு செஞ்சால் என் பாவம் அதிகமாக சுட்டி காட்டப்படும். அதுக்கப்புறமும் நான் இருதயத்தை கடினப்படுத்தினேன்னு சொன்னால் சபைக்கு தெரியப்படுத்துன்றார். எல்லாரும் அதாவது இந்த பாவம் இங்கே கேளுங்க, இந்த பாவம் ரொம்ப பாரதூரமான பாவமாக இருக்கும். சில நேரம் புரிதல் இருக்காது, சில காரியங்கள் மன்னிச்சு விட்டுற காரியமாக இருக்கும், சில காரியம் பெரிய அளவில் பெரிய பாவமாக இருக்காது. இப்போ நீங்கள் காலை பண்ணிட்டு ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, ஆனால் அது ஒரு சாதாரண விஷயம். நீங்கள் ஏன்ட்ட சொல்கிறீங்க காலை பண்ணால பாதிக்கப்பட்டுட்டீங்க. நான் அந்த பாவத்தை எப்படி பார்க்குறேன்னு சொன்னால், அவருடைய பலவீனமாக தான் நான் பார்ப்பேன். அது பெரிய அளவு பாதிக்காதபடி சபைக்கு ஊடுருவை ஏற்படுத்தாதம அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பெரிய ஊடுருவு எடுத்தாத பாவமாக இருக்குன்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறீங்க இல்லைங்களேன், அவர் சர்ச்சுக்கு எப்பயுமே லேட்டாக வராருன்னு ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் வைக்கிறீங்க. அவர் லேட்டாக வர்றது உங்களை காயப்படுத்திடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன்னா, அவருடைய வேலை ஸ்தலம், அவருடைய ஓனருடைய ப்ரெஷர்லாம் பார்த்து அவர் லேட்டாக வர்றதுல சில நியாயமான காரியங்கள் இருக்குது நான் பார்க்குறேன். இப்போ அந்த பாவம், அது பாவம் தான், அதை அவர் திருந்தி தான் ஆகணும். ஆனால் அடுத்த வாரமே அவர் திருந்தி ஆகணும் எதிர்பார்த்தேன்னா நான் சரி கிடையாது. அந்த பாவத்தை அவர் திருந்துறதுக்கு சில கால அவகாசங்கள் எடுக்கும். அதுக்கு நம்ம காத்து இருக்கணும், உடனே எல்லாம் அவர் ஒத்துக்க மாட்டார். இப்போ என்னைக்கு சத்திய வேலை செய்ததோ அன்னைக்கு தான் அவர் திருந்துவார், அன்னைக்கு தான் அவர் மாற்றி போடுவார். இப்போ நீங்கள் காலையில் சாயந்தரம் குடிப்பழக்கத்தில் இருக்காரு, ஒயின் ஷாப்பில் போய் குடிக்கிறாருன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. இப்போ அதுக்கு நான் காத்திருக்கவே மாட்டேன். அது காலம் தாழ்த்தி சரியாகிற பாவமே கிடையாது. இப்போ கிறிஸ்தவ சாட்சி அவர் கெடுக்கிறாரு, கடவுளுக்கு எதிராக குடும்பத்துக்கு எதிராக பாரதூரமான அப்போ அந்த பாவத்தை வன்மையாக கண்டிக்கணும், உடனே அவர் திருந்தி ஆகணும்னு நம்ம சொல்கிறோம். இப்போ நீங்கள் எதை குற்றச்சாட்டாக வைக்கிறீங்க, அந்த பிரச்சனையை நம்ம எப்படி கையாளுகிறோன்றது முக்கியங்க. அப்போ ஒன்று, நீங்கள் உண்மையாகவே ஒரு பெரிய பாவத்தினால நான் செஞ்சு நீங்கள் பாதிக்கப்பட்டீங்கன்னா என்கிட்ட சொல்லணும், நான் கேட்கலன்னா இன்னொருத்திட்ட சொல்லணும், அப்புறம் தலைமைத்துவத்திட்ட சொல்லணும். இன்னொரு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, நமக்கு தெரிந்த இப்போ என்னை குறித்து குற்றத்தை சொல்கிறீங்கன்னா அவருக்கு என்னைய தெரியும், உங்களையும் தெரியும், சம்மந்தம் இல்லாத இன்னொரு நபரை கூட்டிகிட்டு வரக்கூடாது. அதான் வேதம் என்ன சொல்லுவோம், சக விசுவாசின்னு சொல்லுது. உன்னை புரிஞ்சவன் நீ குற்றச்சாட்டக்கூடிய நபரை புரிஞ்சவனா இருக்கும், அவன்கிட்ட போய் அதை சொல்லு அப்படின்னு சொல்லு. இப்போ அதையும் கேட்கலன்னு சொன்னாதான் முழு சபைக்கு தெரியப்படுத்தி இவருக்கு இவ்வளோ ஆலோசனை கொடுத்தாச்சு, இவ்வளோ எச்சரிப்பை கொடுத்துட்டாரு, இந்த பாவத்தில் இவர் தொடர்ந்து இருக்காரு, இனிமேல் நானும் இவரும் சேர்ந்திருக்க முடியாது. ஒன்று அவர் அந்த சபையை விட்டு வெளியே போகணும், இல்லை நம்ம அந்த சபையை விட்டு வெளியே வந்துடும். பாரதூரமான பாவமாக இருக்கிற பட்சத்தில். அப்படி இல்லாத வரைக்கும் எல்லாருக்குள்ளே எல்லா பாவமும் இருக்க தான் செய்யும். அதை பொறுத்து சகிச்சு, இவர் எப்பயுமே கோவப்படுறாருங்க, இவர் எப்பயுமே எந்திரிச்சு போயிடா, இதெல்லாம் பெருசப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம சகிச்சு ஏற்றுக்கொண்டு பாவம். சரிங்களா? வேதம் நமக்கு இதாக சொல்லித்தருது. ரைட்? அஞ்ஞானினா என்ன அர்த்தம் நினைக்கிறீங்க? அவன் அஞ்ஞானியை போல இருப்பானா என்ன அர்த்தம்? அவனை ஐக்கியத்துல சேர்த்துக்காதுன்னு சொல்றாரு. ஐக்கியத்து அது நான் ஏன் சொல்ல வரேன்னா, 1 Corinthians 5 அதிகாரத்துல தன் தகப்பனுடைய தாயில விபச்சாரம் பண்ண ஒருத்தனை, அவன் சபை அங்கத்துவமே விசுவாசி, அவன்
இல்லை ஒரே கான்டெக்ட் தாங்க, விளக்கப்படுத்துறேன். அவுட் ஆஃப் கான்டெக்ட் தான் இல்லையா நீங்கள் சொல்லுங்க. அப்போ விபச்சாரம் பண்ண பாவத்தை இருக்கிறான். ஆண்டவர் சபைக்கு என்ன சொல்றாரு? அவனுடைய பாவத்தை நீங்கள் கண்டிக்காமல் எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, அவனை முதல்ல சபையை விட்டு தூக்குன்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் சபைக்கு வராத நிறுத்துன்னு சொல்லலை, சபையுடைய ஐக்கியத்திலேருந்து அவனை பிரித்து வை, அவனுக்கு இருக்கக்கூடிய ஆவிக்குரிய சிறப்புகளை கொடுக்காத. இனிமேல் அவன் ஒன்றில் ஒருத்தையும் கிடையாது, அவன் அவன் அவிசுவாசி, அவன் கிறிஸ்துவ அறியாதவன், அவனை புறந்தல்லுன்னா நாங்கள் சொல்றாரு. அதுதான் பாரதூரமான பாவமா இருக்கும் பொழுது அதை பத்தி நம்ம பேசவே இல்லை. அதான் சொல்லிட்டோமே, அதெல்லாம் சகிச்சு போயின்னு சொல்லியாச்சு, அதெல்லாம் சகிச்சு ஒத்துக்கிட்டு ஐக்கியத்தோடு இருக்குன்னு தான் சொல்லியாச்சு. இப்போ பேசுனதே பாரதூரமான பாவத்தை தான் பேசுகிறோம். இப்போ ஏசு சொல்லும் பொழுது அந்த குற்றம் பெரிதாக இருக்கும் பொழுது அவன் உனக்கு அஞ்ஞானியை போல இருப்பானா, இனிமேல் அவன் சகோதரன் கிடையாது, இனிமேல் நீ அவனோட ஐக்கியப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவனுக்கு எல்லா எச்சரிப்பையும் கொடுத்துட்ட, அவன் கூட ஐக்கியப்பட விரும்பலாம், நீ அவனை விட்டு வெளியே வந்துருன்ற. இதுதான். இப்போ நான் ஒரு சர்ச்சுக்கு போகிறேன், ஒரு போதகர் இடத்துல ஒரு பாரதூரமான பாவம் பார்க்குறேன், அவர் என் போதகராக இருக்காரு, பரவாயில்ல நான் அவரோடய சேர்ந்து இருக்கேன்னா அது கூடாது. இப்போ நம்ம ஆர்சி பீப்புளெலாம் பார்த்துட்ருக்குறோம், அவர் நல்லா சத்தியம் தெரியுது தான், நித்திய வாழ்வை குறிச்செல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் எங்கள் தலைமை போதகர் எங்கள் சபையை விட்டு வேறு எந்த சபைக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அவர் எவ்வளோ அநியாயம் பண்ணாலும் எவரை தப்பு பண்ணாலும் நாங்கள் அவரோட தான் இருப்போம். அப்போ அது சரியா? அனித்தியம் காணப்படும் பொழுது, தவறுன்னு காணப்படும் பொழுது, ஒன்று அவரை விட்டு நம்ம வெளியே போகணும், நம்மளை விட்டு அவர் ஓடணும். நிருபங்கள் ஃபுல்லாக அவர் சொல்றாரு, எல்லாரும் நம்முடையவர் அல்ல என்று வெளியாகும்படிக்கு நம்ம விட்டு புரிஞ்சுப்போம். ஸோ நம்மளுடைய சத்தியத்தை பொறுத்தளவு ஒன்று, இதை ஏற்றுக்கொண்டவங்க நம்மளோட சேர்ந்து ஐக்கியமாக இருப்பாங்க. இது சத்தியத்தினால காயப்படுறவங்க நம்மளோட சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இயேசு அப்படிதான் வாழ்ந்தார். ஸோ விசுவாசிகள் அப்போஸ்தலர்கள் அப்படிதான் வாழ்ந்தாங்க, நம்மளும் அப்படிதான் வாழ்வோம். ஸோ அதனால நம்ம யார் வர்றாங்க யார் போகிறாங்க, இவங்களாம் போயிடுவாங்களே, இவங்ககிட்ட எப்படி பேசினா இவங்களாம் ஓடிடுவாங்களே, இவங்களாம் ஆறுதலாக பேசணும், அந்த வேலையே கிடையாது. யார் இருந்தாலும் இல்லைனாலும் வேதம் ஒன்று தான், சத்தியம் ஒன்று தான். இதுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்ததுக்கு ஒரே ஒரு காரணம், கடவுளுடைய வார்த்தைக்கு வேதத்துக்கு கீழ்ப்படுகிறது தான். இதில் நான் முரண்பட்டாலும் நீங்கள் என்னை வெளியே தூக்கி போட்டுறணும், நீங்கள் முரண்பட்டாலும் நீங்கள் வெளியே நின்றணும். அந்த உடன்படிக்கையில் தான் நம்ம ஞானஸ்தானம் பெற்று வந்திருக்கிறோம். நான் இயேசுவுக்கு உண்மையாக சாட்சியாக வாழுவேன். அந்த சாட்சியை கருத்துட்டு இந்த ஐக்கியத்தில் நம்ம சேர்ந்திருக்க முடியும். அது தலைவனாக இருந்தாலும் தான், தொண்டனாக இருந்தாலும் தான், விசுவாசியாக இருந்தாலும். ஏன் சொல்கிறேன்னா, கொலை என்ற பாவத்தினுடைய ஆழத்தை காட்டுதுன்றதை பாவம். ரைட், முடிக்கலாமா? தம்பியோ உங்களை பஸ் என்ன சொல்லுதுன்னா, நம்ம பேசக்கூடிய வார்த்தையினால இன்னொருத்தரை காயப்படுத்தினோம்னா, நீங்க பேசுற வார்த்தையினால இன்னொருத்தவங்க காயப்பட்டா நீங்க கொலை செஞ்சிட்டீங்கன்னு சொல்லுது. நீங்க இன்னொருத்தவரை குறிச்சு அன்பற்று அவன் இருதயத்துல பகையை வளர்த்தீங்கன்னு சொன்னா அவனை கொலை பண்ணிட்டீங்கன்னு சொல்லுது. புரியுதுங்களா? அதனால யாரையுமே நம்ம குறைவா எண்ணக்கூடாது, வீணா போனவன்னு சொல்லக்கூடாது, உதவாக்காரன்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய தவறை நம்ம அன்போட சுட்டி காட்டணுமே ஒழிய அவங்க மேல கோபத்தையோ உணர்ச்சிகளையும் காட்டக்கூடாதுன்னு சொல்லுது. அப்படி காட்டினோம்னா நம்ம கொலை பண்ணிட்டோம்னு சொல்லுது. அவமரியாதையா யாரை குறிச்சு பேசினாலும் தப்பு, அதுதான் கொலைன்னு சொல்லுது. கொலைனா கத்தி எடுத்து குத்துறது மாத்திர கொலை இல்லை, வாயால பல பேரை நம்ம கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம்னு சொல்லுது. எல்லாரையும் கொலை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்க அப்பாவை நான் கொலை பண்ணிட்டேன் ஏன்னு கேட்டீங்கன்னா, தகப்பன்ற ஸ்தானத்துல அப்பா வேதத்தை படிக்கிறேன், அப்பா பைபிள் படிக்கிறாரு, வேதத்தை படிக்கிறீங்க நீங்க, வேதத்தை படிக்கிறேன் நீங்க, மனைவியை நீங்க இப்படி சொல்லக்கூடாது, வேதம் இப்படி சொல்லல சொல்லி வேதம் இப்படி சொல்லல அப்படின்னு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு பேசணும் அப்படின்னு பாஸ்டர் சொல்லிட்டாரு. நீங்க பொறுமையா வேதத்தை வச்சு கூட நீங்க அவர்கிட்ட நீங்க பேசிருக்கலாம், நீங்க வாடா போடான்னு சொன்னதே கொலைக்கு சமம் தான் சொல்லிட்டாரு. உலகத்துல நம்ம கொலை செய்யாத நபர் யார்? அப்பா அம்மா மட்டும் கிடையாது. உலகத்துல நம்ம கொலை செய்யாத நபர் யாருமே கிடையாது. அருகாமையில் இருக்கிறவங்கல இருந்து, நம்ம கூட கத்திக்கிறவங்கல இருந்து, சமுதாயத்துல அவங்களுடைய சந்தேகம் என்னன்னு கேட்டா, அந்த வார்த்தைக்கு நீங்க பதில் சொன்னீங்களா, அதே மாதிரி அந்த அதுக்கு நீங்க சொன்னது தவறு தானன்றது விளக்கப்பட்டு அவங்களுக்கு விளக்க தேவை. அதனால அதாவது அவர் வேதத்தின் அடிப்படையில அப்பா அம்மாவை பத்தி சொல்லுங்க அப்படின்றத சொல்லும் போது நமக்கு இவரு சின்ன வயசு தான், இவருக்கு அப்பா அம்மா இருக்காங்க, இவரு பேசிட்டாரு,
பேசுறது தப்புன்னு உணர்றாரு. நீங்க இவருக்கு அம்மா மாதிரி, உங்களுக்கு அப்பா அம்மா இப்ப இருக்க மாட்டாங்க. அதனால நீங்க இவருடைய கருத்தை என்ன நினைச்சு நீங்க உங்க பிள்ளைகிட்ட நீங்க எப்படி நடந்துக்கிறீங்க? அப்படியே இந்த சந்தேகம் வருது உங்களுக்கு. எல்லாருமே பல வகையில பண்ணிட்டு இருக்கிறோம். இதுல இருந்து மீண்டு வரணும். பொறுமையா கையாளணும். மொத்தத்தில் பொறுமையா யார் என்று சொன்னாலும் இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்கணும்னா பாவத்துக்காக சிலுவையில மறிச்ச இயேசு மட்டும்தான் நம்ம பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை தரணும். அதுக்காக சபை, அதுக்குதான் இந்த கூட்டம், அதுக்குதான் இந்த பைபிள் ஸ்டடி. இந்த பாவத்திலிருந்து இயேசுவே விடுதலை கொடுங்க. இதுக்காக தான் இயேசு சாமி சிலுவையில வந்து மறிச்சார். அவர் ரத்தம் சிந்தினார், அவர் கொலை செய்யப்பட்டார், நமக்காக அவர் உலகத்துல மனுஷனா பிறந்தார். அதுக்காக நம்ம எல்லாம் சபையை கூடி இருக்கோம். யாருமே இந்த உலகத்துல நல்லவங்களே கிடையாது.